ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இல்லைன்னு 100% உறுதி ஆயிடுச்சுங்க. அப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் கொடுத்தா என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட கேள்விகளும் புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸை நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி எடுத்தாலுமே உடனே நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதும் புரியல. ஏன்னா அதே நேரத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க டிவிஷன் பெஞ்ச் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் படக்குழு வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கட்டும். ஏன்னா இந்த சென்சார் சர்டிபிகேட் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் ரிலீஸ்ல ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திக் அவர்களோட வா வாத்தியார் ரிலீஸ் ஆகுது. அதற்கு அடுத்த நாளே ஜனவரி 15ஆம் தேதியில தெரி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தலைவா படத்தை மட்டும் ரீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வேற லெவல்ல இருக்கும். பட் எனிவே நம்ம இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் அதே டேட்ல திரௌபதி 2 படமும் ரிலீஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜீவா அவர்களோட தலைவர் தம்பி தலைமையிலே படம் கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்கடா டைலாக் உள்ள படம். அப்புறம் இதே தருணத்துல நேற்று வெளியான பராசக்தி படத்துக்கு உண்மையிலேயே ஓபனிங் வந்து வேற லெவல்ல இருக்க போது மாசா இருக்க போது அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி ஒஸ்டா இருக்கும்னு கனவுல கூட நினைச்சு